அஸ்மத்குருப்யோ நமஹ. சுவாமி ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் மூன்றாவது ஆஸ்வாசம். இன்றைக்கி 5வது 6வது ஸ்லோகம். அந்த யௌவனத்தில் அப்படி என்டர் ஆகிறார். யௌவன வயசு அதில் புகும், அதில் என்டர் ஆகிற கிருஷ்ணனுடைய பால்ய பருவ அழகை அனுபவிக்கிறார் சுவாமி. யௌவன பொலிவு துளிர்விடும் பாலகன், கந்தர்ப்ப பிரதிமல்ல காந்தி விபவம் காதம்பினி பாந்தவம் பிருந்தாரண்ய விலாசினி வியசனினம் வேஷேண பூஷாமயம் மந்தஸ்மேர முகாம்புஜம் மதுரிமவ்யாமிருஷ்ட பிம்பாதரம் வந்தே கந்தளிதார்த்த யௌவனவனம் கைஷோரகம் ஷார்ங்கிணः கந்தர்ப்ப பிரதிமல்ல காந்தி விபவம் காதம்பினி பாந்தவம் பிருந்தாரண்ய விலாசினி வியசனினம் வேஷேண பூஷாமயம் மந்தஸ்மேர முகாம்புஜம் மதுரிம வியாமிருஷ்ட பிம்பாதரம் வந்தே கந்தளிதார்த்த யௌவனவனம் கைஷோரகம் ஷார்ங்கிணः. கிருஷ்ணனுடைய அந்த மேனி, அந்த திருமேனி, அதில் இருக்கிற ஒளி, அதில் இருக்கிற அழகு, அதில் இருக்கிற காந்தி, அது மன்மதனுக்கே சவால் விடும் அழகா. அது மேகங்களின் வண்ணத்துடன் ஒத்து போயிருக்குமா, நெருங்கி உறவாடும். மேகங்களுடைய அந்த கார்மேக வண்ணத்தினுடைய அந்த கலரோட நெருங்கி உறவாடும் இவனுடைய வண்ணம். பிருந்தாவன வாசி இவன். அந்த பிருந்தாவனத்தில் வசிக்கும் சுந்தரிகளுக்கு இவனுடைய திருமேனி ஏக்கத்தை உண்டு பண்ணுமா. அணிகலன்கள் ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு ஒரு நாடக ஹீரோ போல, நாடக நாயகனைப் போல கவர்ச்சி வேஷத்துடன் இருப்பான் எப்பொழுதும். அந்த திருமுகம் தாமரை போன்று அப்படியே விகசித்து மலர்ந்து அதில் ஒரு சின்ன ஒரு குறு நகை எப்பவும் மிளர்ந்திருக்கும். அது ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு புன்சிரிப்பு அதில் இருக்கும். கொவ்வைப்பழம் போன்ற உதடுகள், அதில் இனிமை செறிந்திருக்கும், இனிமை அப்படியே கொப்புளிக்கும். யௌவன பொலிவு, அந்த துளிர்விடும் அந்த பாலகனின் சௌந்தரியத்தை நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கந்தர்ப்பம் பிரதிமல்ல காந்தி விபவம் காதம்பினி பாந்தவம் பிருந்தாரண்ய விலாசினி வியசனினம் வேஷேண பூஷாமயம் மந்தஸ்மேர முகாம்புஜம் மதுரிம வியாமிருஷ்ட பிம்பாதரம் வந்தே கந்தலிதார்த்த யௌவன வனம் கைஷோரகம் ஷார்ங்கிணः. யௌவனவனம் கைஷோரகம் ஷார்ங்கிணः. கந்தர்ப்ப மன்மதனை, பிரதிமல்ல காந்தி விபவம் வெல்லக்கூடிய காந்தி அழகின் பெருமை, காதம்பினி மேகங்களின் பாந்தவம் ரிலேஷன் போன்று இருக்கு அவனுடைய வண்ணம். பிருந்தாரண்ய விலாசினி வியசனினம், பிருந்தாவனத்தில் உள்ள விலாசினி பெண்களிடத்தில் வியசனினம் பிரேமை உடையது. வேஷேண பூஷாமயம், வேஷத்தில் ஆபரணங்கள் நிறைந்தது. மந்தஸ்மேர புன்னகை பூத்த முகாம்புஜம், முக தாமரை, முக கமலத்தை உடையது. மதுரிமகா இனிமை, வியாமிருஷ்ட நிறைந்த, பிம்பாதரம் கோவைப்பழம் போன்ற உதட்டை உடையது. இனிமை நிறைந்த அந்த கோவைப்பழம் போன்ற உதட்டை உடையது அவனுக்கு. தளிர்த்து வரும் புதிதான யௌவன பருவத்தின் எழிலை உடையது. ஷார்ங்கிணகா கைஷோரம், கிருஷ்ணனுடைய அந்த பால்ய பருவத்தை வந்தே வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அவன் என் உள்ளத்தில், என் இதயத்தில் ஒரு ஜோதி வடிவமாக, ஒரு ஒளிரும் பேரொளியாக இருக்கிறான் என்று அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ஆமுக்த மானுஷம முக்த நிஜானுபாவம் ஆரூட யௌவன மகூட நிதக்த நீலம் ஆமிருஷ்ட யௌவன மனஷ்ட கிஷோரபாவம் ஆத்யம் மகக்கிமபி மாத்யதி மானசே மே
ஆமுக்தமானுஷமமுக்த நிஜானுபாவம் ஆரூட யவ்வனமகூட விதக்த நீலம் ஆமிருஷ்ட யவ்வனமனஷ்ட கிஷோரபாவம் ஆத்யம் மகக்கிமபி மாத்யதி மானசேமே. இது இப்படி, இது இன்னது, இது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு சொல்ல முடியாத, கூற முடியாத ஒரு ஜோதி வடிவம் எனது உள்ளத்தில் எழுந்தருளி எனக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதை இப்படின்னு விவரிக்க முடியாத அந்த அழகான ஒரு ஜோதி வடிவம் என் மனத்தில் ஆனந்தத்தை தருகிறது. அந்த ஜோதி பிரபஞ்சத்திற்கே முதலான கருப்பொருள். அந்த ஜோதி தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தானாகவே மனுஷ உருவம் எடுத்து பிறந்திருக்கிறது. அந்த மனுஷ உருவத்தை ஏற்றி இருக்கிறது தன்னிடம். ஆனாலும் அதன் இயல்பு மனித இயல்புகளை கடந்தது. அதே சமயம் அது தன்னுடைய இயல்பான தெய்வீக மகிமைகளை விட்டு விலகி நின்று விடவில்லை. அதையும் அப்பப்போ காமிக்கிறது. ரசிக பெருமக்களுக்கு அது தனது லீலா விசேஷங்களை வெளிப்படுத்தி காட்டி அனுபவிக்க வைக்கிறது. அது யௌவன பருவத்தில் நுழைந்திருந்தாலும் அந்த பால்ய பருவத்தின் பொலிவை இன்னும் இழந்து விடவில்லை. யௌவன பருவத்தில் நுழைந்திருந்தாலும் அந்த பால்ய பருவத்தினுடைய ஷேட்ஸ் இன்னும் தெரிகிறது என்கிறார் சுவாமி. அது என் மனத்தில் இதயத்தில் இருக்கிற ஜோதி வடிவம். அது என் உள்ளத்தில் ஒளிரும் பேரொளி. அது ஆமுக்தமானுஷ மமுக்த நிஜானுபாவம் ஆரூட யவ்வனமகூட விதக்த நீலம் ஆமிருஷ்ட யவ்வனமனஷ்ட கிஷோரபாவம் ஆத்யம் மகக்கிமபி மாத்யதி மானசேமே. ஆமுக்த மானுஷம் மனிதத்தன்மையை கடந்து மேம்பட்டது. அமுக்த நிஜ அனுபாவம் தன்னுடைய மகிமையிலிருந்து விலகாதது, தெய்வமாகிய மகிமையிலிருந்து விலகாதது, மனிதத்தன்மையை கடந்து மேம்பட்டது. ஆரூட யௌவன தானாக ஏற்றுக்கொண்ட மனித வடிவை மனித உருவத்தை உடையது. அகூட விதக்த லீலம் ரசிகர்களிடமிருந்து மறைக்கப்படாத லீலைகளை உடையது. அவர்கள் அனுபவிக்கத்தக்க லீலைகளை காண்பிச்சது. ஆமிருஷ்ட யௌவனம் யௌவன பருவத்தை தொடுவதும் அனஷ்ட கிஷோரபாவம் அந்த இடத்துல அனஷ்ட கிஷோர குழந்தை பருவத்தை இன்னும் கடக்கலை, யௌவன பருவத்தை தொடுகிறது. அந்த பார்டர் லைனில் இருக்க ஆத்யம் முழு முதலாய் விளங்குகிறது. கருப்பொருள் பிரபஞ்சத்தின் முதலாய் கருப்பொருள் இது. கிமபி மகா ஏதோ ஒரு பேரொளி வடிவம். மே எனது மானசே மனதில் மாத்யதி கழித்து ஆனந்தித்து விளையாடுகிறது என் மனசில் அந்த பேரொளி என்கிறார் சுவாமி. எவ்வளோ பாக்கியவான். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.